இன்னைக்கு நாம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு அதுல 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2 கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு அது கூட ஸ்லைஸா கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் வச்சுதான் செய்ய போறேன். அதுக்கேத்த அளவு தான் சொல்லிட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு தனித்தனியா அரைச்சு வச்சுக்கோங்க. பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டு அது நல்லா எண்ணெயில ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதே போல அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிட்டு அதை எண்ணெயில நல்லா ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி விடுங்க. கொஞ்சம் வரமிளகாவை எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்திருக்கேன். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு இந்த ஒரு மசாலா போதும். இதை தவிர்த்து வேற எதுவுமே ஆட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு அது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எடுத்து இது கூட ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா ஃபுல்லா அந்த சிக்கன்ல படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்படி பண்றதுனால சிக்கன் நல்லா சாஃப்டா வேகும், பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அடுத்தது சிக்கன் நல்லா சாஃப்டா வேகிறதுக்காக 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்காக 1 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மசாலா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நடுவுல அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அடிக்கடி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ 400 ml அளவுக்கு தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg சிக்கனுக்கு 400 ml ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு சிக்கன் ஆட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி அளவை கூட்டிக்கோங்க. ஸ்டவ் ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு இப்போ மசாலாவை கொதிக்க விட்டுருங்க. அதே சமயம் பக்கத்துல சுடு தண்ணி வச்சுட்டு 20 மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்க சீரக சம்பா ரைஸ சுடு தண்ணியில போட்டு உடனே எடுத்து வடிகட்டுருங்க. அது வெந்தாலும் வேகல்னாலும் நம்ம உடனே வடிகட்டிட்டோம்னா வடிகட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா கையில படாம வடிகட்டிருங்க. இப்போ வடிகட்டின அரிசிய சூடோட சூடா உடனே எடுத்து கொதிக்கிற மசாலால ஆட் பண்ணிடுங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி ஆட் பண்ணிருக்கேன். இந்த தண்ணி அளவு ரொம்பவே கரெக்டா இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அது கூட கொஞ்சமா கீ வேணும்னா ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்ப நம்ம வடிகட்டின தண்ணியை சூடோட எடுத்து அது மேல தம் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஆம்பூர் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரியல் ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட் எனக்கு வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.